வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு பீரோவை திறந்து காட்டுறாரு. என்னடா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கியான்னுட்டு. இல்லைம்மா, நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் அந்த லெட்டரால். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கலர் கலர் ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாளும் போட்டோம்னாக்கா அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும், ஏதோ பிரச்சனை வராது சொன்னார். அதனால தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சொன்னவொன்னே அவங்க திட்டுறாங்க. ஏன்டா நீ டிகிரியாக வாங்கின சொன்னால் இப்போ பார்த்தாக்கா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது என்னை காப்பாற்றியது வேறு வழி தெரியல. எனக்கு யாரை பார்த்தாலுமே சந்தேகமாக இருக்குது. எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல் பயமாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க தலையில் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. இவர் ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸுங்களாம் நீ மட்டும்தான் துவைக்கணுன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு சொன்னோன்னே அவங்களும் வருத்தத்தோடு கிளம்புறாங்க. இதனத்தில் மீனா வெளியில் வந்திருக்காங்க. பூ கட்டுறவங்கள அவங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆந்திரா ட்ரெஸ் ஒன்று என்னோடய புருஷனுக்கு நான் பண்ணி போட்டேன், அவன் எதுவுமே நல்லா இல்லைன்ட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ வேணாக்கா உன்னோட புருஷனுக்கு பண்ணி போடு, உன்னோட புருஷன் ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் இல்லையா, அதனால் அவருக்கு பிடிக்கும்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அது முத்து அண்ணனுக்கு பிடிக்காதுன்ட்டு இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவர் எப்பவுமே நான் செஞ்சு கொடுத்தா எதுவுமே சாப்பிட்டு பாராட்டுவாருன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், முத்து அண்ணனுக்கு பிடிக்காது, நான் 50 ரூபா பெட்டு கட்டுன்றாங்க. என் புருஷனை நம்பி நான் 5000 ரூபாவோட பெட்டு கட்டுவேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் கொடுக்க முடியாது, 50 ரூபா போதுன்ட்டு அந்த டிஷ்ஷை பற்றி அவங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனா வந்துட்டு அதை தோசை பச்சை பயிரில் செய்கிறது அதை செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்து அவங்க மாமனார் வராரு. அவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னு அவர் சொல்கிறாரு, இது ஆந்திராவோட ஸ்பெஷல் தானம்மா, அதை நான் சாப்பிட்ருக்கேன்ட்டு. அங்கே விஜயா வந்து சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்கிறாங்க, இது என்ன இது மாதிரிலாம் பச்சை மிளகால செஞ்சு போட்டு என்ன சாகடிக்க பார்க்குறேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் வம்பு பண்ணுறாங்க. இது ஆந்திராவோட ஸ்பெஷலு, சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்குன்ட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா இவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்லன்ட்டு எதாக இருந்தாலும் நீ நொட்டை சொல்லாமல் விட மாட்டேன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முத்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு அதை சாப்பிட்றாரு. அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஃபோன் பேசிக்கிட்டே கத்தி பேசுறதுனால அவங்க அம்மா திட்டுறாங்க. அதனால் அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இதுக்கும் வளாத்திட்டு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குதுன்ட்டு ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சாக்கா மீனா கிட்டே என்னென்ன வேணும்ன்ட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க மீனான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்பெஷலாக, ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு மனோஜோ ரோகிணி கூட சாப்பிட்றாங்க. ஆனால் முத்து மட்டும் அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே தண்ணி எடுத்துகிட்டு வான்ட்டு அவர் அவசரமாக பேசிட்டு கிளம்பிட்டாரு. இதை பார்த்து தான் அவர் எதுவுமே சொல்லலைன்னுட்டு மீனா வருத்தப்படுறாங்க. ரோகிணி மனோஜும் கடைக்கு வந்திருக்காங்க. ரோகிணி ஃபோன் வருது. கிறிஷு ஃபோன் பண்ணுறான். இவங்களாம் வந்து பேசுகிறாங்க. என்னடா விஷயம்னு கேட்கும்போது, என்னோடய பிறந்த நாளுக்கு நீ வருவதானமான்னு கேட்டவொடனே வரண்டானிட்டு, அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் கூப்பிட்றேன், பாட்டி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ தான் நீ என்னோடய அம்மான்னு தெரிஞ்சிச்சு இல்லை, அதனால் நீ தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும்னு சொன்னோன்னே, சரிடா வாங்கிட்டு வரேன், உனக்கு கேக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதில் மனோஜ் வந்து நிற்கிறாரு. எங்கே வரேன்ட்டு யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு, என்னோடய கிளையண்ட்டோட சின்ன பையனுக்கு பிறந்த நாளாம், அதனால தான் வரையான்னு கேட்டாங்க, அதுதான் வரேன்னு சொன்னேன்ட்டு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நாம கூட தான் கோவா வரலாம் போகணுன்ட்டு நீ கேட்டுட்டு இருந்த, போகலாமான்ட்டு கேட்கும்போது போகலான்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ப்ரோமோவில் ரோகிணி அவங்கள பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து அது வந்திருக்காங்க. அதில் விஜயா பார்வதி வராங்க. 2 பேருமே பார்த்து பேசிக்கிட்டு இருந்ததுக்கு கடைக்காரன் வந்துட்டு இந்த ட்ரெஸ் உன்னோட பையனுக்கு சரியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி முழிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.